ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் 1ல் பார்ட் 3 பார்க்குறோம். சாரி, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால ஒரே டெஸ்ட்டாக போட முடியல. செகண்ட் மாடல் டெஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக 100 கொஷின்ஸும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். 55th கொஷின் பார்க்குறோம். நமக்கு ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. காலம் ஏ அண்ட் பியில் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன? ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷன் எதுவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், தென் நான் ஆன்சர் சொல்கிறேன். ரீட் பண்ணிட்டீங்களா? ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. லுக் அட்னா பார்க்கறது. லுக் அப் அப்படின்னா கன்ஃபைன் பண்ணுறது, இட்ஸ் கன்ஃபைன். ஃபினிஷ் ஆஃப்னா முடிக்கிறது, கன்க்ளூட். ஸோ நமக்கு என்ன கெஸ் பண்ணியிருக்கோம்? 3, 4, 1 and 2 கெஸ் பண்ணியிருக்கோம். 3, 4, 1 and 2 இருக்குது. ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? எஸ், ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது. லுக் அட்னா பார்க்கறது. லுக் அப்னா கன்ஃபைன் பண்ணுறது. ஃபினிஷ் ஆஃப்னா கன்க்ளூட் பண்ணுறது. 56th question. Choose the correct meaning of given phrase. Phrase கொடுத்துருக்காங்க, கரெக்ட் மீனிங் நம்ம கண்டுபிடிக்கணும். புட் டவுன் அப்படின்னா முடிச்சு கட்டுறது, க்ரஷ் அப்படிங்கிறது தான் புட் டவுன். ஸோ புட் டவுன் அப்படிங்கிறது க்ரஷ். 57th question. Choose the correct suffix for the underlined word. அண்டர்லைன்ட் வேர்டுக்கு நம்ம சஃபிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெய்னி அப்படிங்கிறதுக்கு எது வரும்? கெஸ் பண்ணுங்க. ரெயின் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கெஸ் பண்ணுங்க. ஈஸி இல்லையா? ரெய்னி அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஈஸி. நெக்ஸ்ட், த பாத் டு சக்ஸஸ் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பாத் டு சக்ஸஸ் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கா, காம்பவுண்ட் இருக்கா, சிம்பிள் இருக்கா, இல்லை இடியமெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸாக எந்த வேர்டுமே கொடுக்கல, காம்பவுண்ட் வேர்ட் எதுவுமே இல்லை, ஸோ இடியமேட்டிக்காவும் இல்லை. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிளாக தான் இருக்கணும். இடியம்ஸ் இங்கே வந்து இருக்கா? இடியம்ஸ் இருக்கா? நோ, இடியம்ஸ் இல்லை. ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் இடியம்ஸ் நமக்கு கொடுக்கல, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இப்படி தான் நம்ம ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், fill in the blanks with the suitable article for the options given below. Please give me dash hammer and dash nail. இங்கே ஒரு ஹேமர், ஒரு நெயில், ஒரு சுத்தியல், ஒரு ஆணி பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு சுத்தியல், ஒரு ஆணி அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் என்ன? ஏ. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ எ ஹேமர் அண்ட் எ நெயில். ஓகே, ஆங்கிற சவுண்டில் சொன்னேன். அ ஹேமர் அண்ட் அ நெயில். நெக்ஸ்ட், filling the blanks with the suitable article for the options given below. Computer is dash electronic extension of the human brain. பார்த்து சொல்லிடலாம் இல்லையா? எலக்ட்ரானிக் இ சவுண்ட் வருது. இ சவுண்ட் வந்தால் நமக்கு என்ன போடணும்? an electronic extension of the human brain. an electronic. Next, match the sentence with their question tag. ஒன்ஸ் question ரீட் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? டோன்ட் கம் லேட் டுமாரோ. இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம என்ன போடணும்? வில் யூ போடணும். நெக்ஸ்ட், ஐ செட் நத்திங். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. செட்டுங்கிறது பாஸ்டாக இருக்குது. நெகட்டிவாக இருக்குங்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன் வந்து பாசிட்டிவில் வரணும். செட்டுங்கிறது பாஸ்டாக இருக்கனால டிட் ஐ. ஏன்னா இது ரெண்டுமே நெகட்டிவ் கொஷின் டேக். இது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ் கொஷின் டேக். நம்மளோட சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கனால கொஷின் டேக் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். செட்டுங்கிறது பாஸ்ட், ஸோ டிட் ஐ. யூ வில் கம் டுமாரோ. வில் கம் டுமாரோ, வில் கொடுத்துட்டாங்க, ஸோ ஓன்ட் யூ. இந்த என்டையர் சென்டென்ஸும் பாசிட்டிவில் இருக்குது. நமக்கு நெகட்டிவ் கொஷின் டேக் போடணும். வில் கொடுத்தனால ஓன்ட் யூ. இது ஆப்ஷன் சி. ஐ கேம் எஸ்டர்டே. கேம்ங்கிறது பாஸ்ட், ஸோ நமக்கு என்ன போடணும்? டிடின்ட் ஐ. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 4, 1 and 3 கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 1, 4 and 3. 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. செக் பண்ணிடலாமா? எஸ். எழுதும் போது பாருங்கள் எப்படி தப்பாக எழுதியிருக்கேன்னு. இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நம்ம என்ன ஏபிசிடி போட்டிருக்கோமோ அதை எடுத்து நீட்டாக எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். 62nd question. Choose the correct question tag. 62nd question பார்க்குறோம். Choose the correct question tag. You wouldn't like to invite my dad. wouldn't அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவில் இருக்குது. ஸோ wouldn't-ஓட பாசிட்டிவ் என்ன? would. நமக்கு சப்ஜெக்ட் வந்து யூ அப்படிங்கிறதுனால ஆன்சர் என்ன நமக்கு? would you அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். would youங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. wouldn't youக்கு நமக்கு பாசிட்டிவில் would you எடுக்கிறோம். Select the correct tense in negative form.
கொஷினை நல்லா படிக்கணும். கரெக்ட் டென்ஸ் இன் நெகட்டிவ் ஃபார்ம். அவங்க பாசிட்டிவில் கேட்கல, நெகட்டிவ் ஃபார்மில் கொஷின் டேக் நமக்கு நெகட்டிவில் நமக்கு கரெக்ட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் சிங்கிங் பாசிட்டிவில் இருக்குது, வில் பி சிங்கிங் பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டு தான் நமக்கு நெகட்டிவில் ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. சென்டென்ஸ் படிக்க போகிறோம். யூ டேஷ் பை திஸ் டைம் டுமாரோ. டுமாரோங்கிறது என்ன? ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒன்று. இஸ்ஸுங்கிறது என்ன? ப்ரெசன்ட். அப்போ இது வருமா? வராது. ஆன்சர் என்ன? ஓன்ட் பி சிங்கிங். டென்ஸ் நான் படிக்கலை, எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஒன்றுமே தெரியாது, ஷால் எங்கே போடணும், வில் எங்கே போடணும், எதுக்கு பி சேர்த்தணும், எதுக்கு பீயிங் சேர்த்தணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஷினில் பாஸ்ட்டாக ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சராக என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், சென்டென்ஸில் எது செட் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ஜுஜிபி கொஷினாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் ஹார்ட். ஓகே, ப்ராக்டிஸ் ஹார்ட். நமக்கு ஸ்லோகனே இருக்குல்ல, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் ஈஸிலி. ஓகே, தெரியல அப்படிங்கிறவங்க எப்படி போடணுங்கிறது நான் சிம்பிளாக இந்த கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 64. ரைட் த ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இன் த பிளாங்க். இங்கே நமக்கு ஜெரண்டாக இன்ஃபினிட்டிவாக பார்ட்டிசிபிளாக நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. சிம்பிளி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து எது கரெக்டாக இங்கே வந்து செட் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஆஸ்ட்ரானட்ஸ் மேனேஜ்டு தேர் ட்ரைனிங் இன் ரெக்கார்ட் டைம். மேனேஜ்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்ட்ரானட்ஸ் அவங்க ரெக்கார்ட் டைமில் மேனேஜ் பண்ணிட்டாங்க அவங்க ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இங்கே நமக்கு 4லேயுமே கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் வேர்பாக இருக்குது. ஓகேவா? கம்ப்ளீட் அப்படிங்கிறது டு கம்ப்ளீட், கம்ப்ளீட்டிங், கம்ப்ளீட்டட், வாஸ் கம்ப்ளீட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வேர்ப் என்ன? கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் வேர்பாக இருக்குது. இங்கே நமக்கு என்ன வரும்? மேனேஜ்டு கம்ப்ளீட்டிங் வருமா? நடந்துக்கிட்டு இருக்கா கண்டினியூஸாக? நோ. கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி மேனேஜ்டு தேர் ட்ரைனிங்கும் போது 2 தடவை பாசிட்டிவ் பாஸ்டில் நம்ம எழுதக்கூடாது. இப்போ வந்து சொன்னேன் கண்டினியூஸில் கிடையாதுன்னு. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எஞ்சி இருக்குது, டு கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான். த ஆஸ்ட்ரானட்ஸ் மேனேஜ் டு கம்ப்ளீட் தேர் ட்ரைனிங் இன் ரெக்கார்ட் டைம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பிடிச்சிடலாம். த டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் கம்ப்ளீட் ரெஸ்ட். டாக்டர் சப்ஜெக்ட், அட்வைஸ்டு அட்வைஸ் பண்ணுறாரு இஸ் a verb. him IO, complete DO. இது வாட் அப்படிங்கிற கொஷினை ரைஸ் பண்ணும், இது டு whom அப்படிங்கிற கொஷினை ரைஸ் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம IO அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடுறோம். கிராமர்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், செப்பரேட்டாக அதுக்கு வீடியோ போட்டுடலாம். 66th question, choose the sentence which has an object in it. எதில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுவும் நமக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. எதில் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் ஃப்ளை வேறுங்கிற கொஷின் வருது. வாட் அண்ட் ஹூம் அப்படிங்கிற கொஷின் வரணும் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஐ வில் பிகம் அ வாட்? ஜென்யூன் பர்சன். ஐ வில் பிகம் அ, இது வந்து ஐ வில் பிகம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் கூட சொல்லலாம். எஸ்டர்டே மை அங்கிள் கேம், இது வென்னுங்கிற கொஷின் வருது. ரோசி கேவ் மீ வாட், இது ஒன்று தான் வாட் அப்படிங்கிற கொஷின். ரோசி என்கிட்ட என்னமோ அப்படிங்க வருது. ரோசி கேவ் மீ என்ன கொடுத்தா? வாட் கொடுத்தா அப்படிங்கும்போது பென் வருது. ஐ வில் பிகம், பிகம்ங்கிறது வந்தாலே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் டி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஐ பிகம் அ டாக்டர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பிகம்ங்கிறது வந்திருக்கும், டாக்டரை காம்ப்ளிமெண்ட்டாக போடுவோம். ஸோ ஐ கெஸ் அ ஜென்யூன் பர்சன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பென் அப்படிங்கிறது மட்டும்தான் வாட்டுங்கிற கொஷினை ரைஸ் பண்ணியிருக்கு. 67th கொஷின் பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். They painted the car red in the shed. They subject, painted verb, காருங்கிறது ஆப்ஜெக்ட், ரெட்ங்கிறது கலர் காம்ப்ளிமெண்ட், இந்த ஷெட் அப்படிங்கிறது அர்ஜென்ட். வேர் அப்படிங்கிற கொஷின் நமக்கு ரைஸ் பண்ணும். ஸோ SVOCA அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஒரு ஃபேமஸான கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 68, ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் இஸ் நாட் ஹோமோஃபோன். எது ஹோமோஃபோன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சவுண்டு ஒரே மாதிரி இருக்கணும், ஸ்பெல்லிங் வேறு வேறையாக இருக்கணும். ஹேர்டுக்கு இன்னொரு ஹேர்டு இருக்குது, HEARD ஹேர்ட். பேர் BEAR பேர், இந்த ஒரு பேர் இருக்குது. கரடி. வாட்டு WHAT வாட் இருக்குது. இது மூணுமே இருக்குது. பார்க் அப்படிங்கிறது இதே ஸ்பெல்லிங்கில் தான், நமக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பார்க் அப்படிங்கிறத ஹோமோஃபோன் இல்லை. 69th கொஷின் பார்க்குறோம். ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ். இதில் எது ஆடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. செல்லார், கால், கம், கேரி, இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது?
செல்லார் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே சேமாக இருக்குது. எப்படி சேம் அப்படிங்கிறத இந்த கொஷினை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அடிஷ்னலாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். இக்னோர் பண்ணாதீங்க. எப்படின்னு ஃபைன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 70 ஐடென்டிஃபை த வேர்ப். ஹி ரிசீவ்ட் யோர் மெசேஜ். இதில் எது வேர்ப்னு கேட்டிருக்காங்க. ஹி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு வேர்பாக இருக்கும். ரிசீவ் அப்படிங்கிறது வேர்ப். சிங்குலர் ப்ளூரல், ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் பிரதர் இன் லா. சிம்பிள் கொஷின் இல்லையா? பிரதர் இன் லா நம்ம எப்படி போடுவோம்? எஸ் ஏற்றுவோமா? பிரதர்ஸ் இன் லா அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். பிரதர்ஸ் இன் லா. எப்பயுமே இந்த மாதிரி இன்லா அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எஸ் ஏற்றணும். ஆனால் இதுவுமே எக்ஸப்ஷன் தான். எல்லா கொஷினுக்கும் இப்படி வராது. சிஸ்டர்ஸ் இன்லா, பிரதர்ஸ் இன்லா, ஃபாதர்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, இந்த மாதிரி கொஷினுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி வர வேர்டுக்கு நம்ம எஸ் வந்து சேர்த்தணும். நெக்ஸ்ட் 72nd கொஷின். விச் டூ வேர்ட்ஸ் பிளெண்ட் டுகெதர்? பிளெண்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நியூ வேர்டு பிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? பைனரி ப்ளஸ் டிஜிட். பைனரி ப்ளஸ் டிஜிட் இதை ஒன்று சேர்த்தும் போது நமக்கு பிட் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிது. இவ்வளோ பெரிய வேர்டு நமக்கு கம்பைன் பண்ணி பிளெண்டடாக பிட் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. 73rd சூஸ் த ரைட் காம்பினேஷன். நியூஸ் காஸ்ட். நியூஸ் காஸ்ட் இதை பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நியூஸ் காஸ்ட்டுங்கிற வேர்டை பிரித்து எழுதும் போது நமக்கு நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்களா? நியூஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. நியூஸ் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது தான் நியூஸ் காஸ்ட். நெக்ஸ்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இன் த சென்டென்ஸ் வித் அப்ரோப்ரியேட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். த டேஷ் எஃபெக்ட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் தட் வார்ம்ஸ் எர்த் சர்ஃபேஸ். இதுக்கு வந்து நமக்கு கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட் கண்டுபிடிக்கணும். எது நம்மளுடைய எர்த்தை ரொம்ப வார்ம் பண்ணுது, வார்ம் பண்ணுற நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்ரீன் ஹவுஸ். ஓகே, சன்லைட்னு போட்டக்கூடாது. க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற வேர்டும் இருக்குது. இதுவும் காம்பவுண்ட் வேர்டு தான். க்ரீன் ப்ளஸ் ஹவுஸ் இஸ் க்ரீன் ஹவுஸ். எஃபெக்ட்டுங்கிற வேர்டை வச்சு இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் எஃபெக்ட் தட் வார்ம்ஸ் த எர்த் சர்ஃபேஸ். ரொம்ப ஹீட் ஆக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் ஃபிஷ் ஃபிங்கர். அமெரிக்கனில் என்ன சொல்லுவோம்? ஃபிஷ் ஃபிங்கர் அப்படிங்கிறத ஃபிஷ் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிங்கர், ஃபிஷ் ஃபிங்கர் அப்படிங்கிறது ஃபிஷ் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். 76th. பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் டூ பேட்லி. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இங்கே நமக்கு வந்து கரெக்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் இருந்தால் போகணும். ஃபஸ்ட்டு சிமிலி இருக்கா எங்கேயாச்சும்? ஆஸ் இல்லை லைக் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எங்கேயுமே ஆஸும் இல்லை லைக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன். மனுஷன் பண்ணுறத ஒரு மிஷின் பண்ணுமா, இல்லை உயிருள்ள பொருள் ஏதாச்சும் மனுஷன் பண்ணுறத பண்ணுமா அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லாக இருக்குது. மிஷின் வந்து ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுது, அது வந்து மைண்ட் ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சானிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெட்டஃபர் இருக்கான்னு பார்க்கணும். ஆஸ் லைக் மறைஞ்சு வந்திருக்கா எங்கேயாச்சும், இதுக்கு பதிலாக அதில் அந்த மாதிரி மறைஞ்சு வந்திருக்கான்னு பார்க்குறோம். பட் ஆஃப் லேஃப் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பின் பிஹேவிங் பேட்லி இட்ஸ் ஆப்சன்ட் மைண்ட் தட். மெட்டஃபர் எங்கேயுமே இல்லை. அனஃபோரா இருக்கான்னு பார்க்குறோம். அனஃபோராவும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் பெர்சானிஃபிகேஷன். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஷனுக்கு நம்ம பெர்சானிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, மெட்டஃபரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு போட்டால் தான் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். படிச்சிருக்கோம், ஓகே எங்கேயோ படித்த மாதிரி இருக்குன்னு டக்குன்னு வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் 4 ஆப்ஷனையுமே பார்த்து இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின். நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இங்கே நமக்கு பார்த்ததுமே கண்டுபிடிச்சாச்சு. நாட்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அனஃபோரா. பார்த்ததுமே ஓகே இதெல்லாம் அனஃபோரா டிக் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போக வேண்டாம். மற்றதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே மெட்டஃபர் வருமா? ஆஸ் லைக் எங்கேயாச்சும் மறைஞ்சு வந்திருக்கா? எங்கேயும் மறைஞ்சு வரல. சிமிலி, ஆஸ் லைக் எங்கேயுமே இல்லை. ஹைப்பர்போல் ரொம்ப மிகைப்படுத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு அனஃபோரா அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணது கரெக்டு. அடுத்தது போகிறோம். 78. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷியோர் டு கெயின், டீச் இட் இன் அசன் சாஃப்ட் அண்ட் மைல்ட், இட்ஸ் மே நாட் லாங் ரிமைன். இது நமக்கு குழந்தைங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசணும், அப்போ தான் அன்பை வந்து கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஈஸி. நமக்கு ரைம் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. சைல்டு, மைல்டு, கெயின், ரிமைன். அப்போ ஏபி அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷனாக இருக்குது. ரைம் ஸ்கீம்லாம் ஈஸி. ஓகே. நெக்ஸ்ட்டு. நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட். இதை படித்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஆன்ட் அண்ட் த கிரிக்கெட்.
So, not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on tree. ரெண்டு ரைமிங் கேட்டாங்க, 2 மார்க். ஃபவுண்ட், கிரவுண்ட், சி, ட்ரீ. AABB. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. 80th கொஷின். த பெஸ்ட் நாவல் ஆஃப் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே நமக்கு என்ன எழுதியிருப்பாரு? ட்ராஜிக் ஸ்டோரி எழுதியிருப்பாரா? ட்ராஜிக் ஸ்டோரி ஒரு ஐரணி போம். இதில் வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது அவரோட பெஸ்ட் நாவலாக இருக்குது. 84 ஃபர்ஸ்ட் கொஷின். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதில் அன்ரிலக்டன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்ரிலக்டன்ட் அப்படின்னா ஏதாவது பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. willing to do something. over the rough or smooth the journey will be joy. இங்கே நமக்கு கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படி தான் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற வேர்ட்ஸ் நமக்கு ரஃப் அண்ட் ஸ்மூத். நெக்ஸ்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. விச் குவாலிட்டிஸ் நீட் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை? டார்க்கனிங் ஸ்கைக்கு நமக்கு எந்த மாதிரியான குவாலிட்டி தேவை? ஆப்வியஸாக நமக்கு கரேஜ் தான் தேவை. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. கரேஜ், டார்க்கனிங் ஸ்கைக்கு நமக்கு கரேஜ் தான் தேவை. நெக்ஸ்ட், த கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன் கிரீஸ் இஸ் கால்ட். இந்நேரம் நல்லா படிச்சிருக்கணும் நீங்கள். ஏசோப் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறது தான். இது நமக்கு ஆண்டன் கிரிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசோப் ஃபேபிளுங்கிறது தான் ஏன்ஷியன்ட் க்ரீக்கோட ஒரு ஃபேபிள்ஸ். A think of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness. இங்கே பாஸ் இன்ட்டு நத்திங்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் இன்ட்டு நத்திங்னஸ்னால் என்ன? கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிடுறது, ஃபேட் அவே, ஆகிட்டு அப்படியே போயிடுறது தான் பாஸ் இன்ட்டு நத்திங்னஸ், ஒன்றுமே இல்லாமல் ஆகிறது. ஸோ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர். எப்போ வந்து திங்க் ஆஃப் பியூட்டி வந்து நமக்கு எல்லாமே அதான் ஜாய் ஃபார் எவராக இருக்குன்னா நம்மளோட அன்பு அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்போ எதுவுமே நமக்கு மறைஞ்சு போகாது. இங்கே நெவர் இருக்குது பாருங்கள். இட் வில் நெவர் ஃபேட் அவே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம்? ஃபேட் அவே. நமக்கு லைன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அன்பு வந்து அதிகம் ஆக அது மறைஞ்சு போகாது அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு கொடுக்குது. 86th கொஷின். பெர்னத் ஆல் யூனிஃபார்ம்ஸ் அ சிங்கிள் பாடி பிரீத் லைக் அவர்ஸ் த லேண்ட் அவர் பிராண்ட் walk upon. Our brothers walk upon. Is earth like this in which we all shall lie? From which poem? இது வந்து நமக்கு என்ன போம்? நம்மள மாதிரி தான் நம்ம சகோதரர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. நமக்கு எப்படி ரத்தம் வருமோ, நமக்கு எப்படி அழுக வருமோ, எப்படி தூக்கம் வருமோ, நம்ம எப்படி இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி என்னோட பிரதர்ஸும் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ நோ மென் ஆர் ஃபாரின், யாருமே வேற்ற ஆளுங்க கிடையாது, எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிற போம்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டுங்கிறது ஒரு வீடு தனியாக உட்காந்துட்டு இருக்கும், அதுக்கு ஒரு மரம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்பைடர் அண்ட் ஃப்ளையை ஏமாற்றி ஸ்பைடர் வந்து கடைசியாக அதை சாப்பிட்ரும். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிங்கிறது நமக்கு ஃபேமிலியில் ஒன்றா இருக்கணும், தனியாக பிரிஞ்சு போனால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 87th கொஷின். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஈச் அ கிளிம்ஸ் கான் ஃபார் எவர்னால் கண் சிமிட்ட நேரக்குள்ளே காணா போயிடுச்சு. அப்போ இந்த போம் நமக்கு ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், கண் சிமிட்ட நேரங்குள்ள ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். 88th கொஷின். ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் ஓன் டூ இட், நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். இங்கே நமக்கு கில்லிங் அ ட்ரீ cannot be done merely by. சாப்பிங் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு மரத்தை ஈஸியாக கொன்ற முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன். ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். Next 89. The woods are lovely, dark and deep, but I have promised to keep. These lines are taken from the poem Stopping by Woods on the Snowy Evening, Robert Frost. ஓகே, woods வந்து லவ்லியாக டீப்பாக டார்க்காக இருக்குது, ஆனால் நான் வந்து இங்கே இருக்க முடியாது ஏன்னா வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதின போம் Stopping by Woods on the Snowy Evening. 19th கொஷின். The young seagull parent threatened him in such a way. யங் சீகலோட பேரண்ட் வந்து அவனை என்ன சொல்லி பயமுறுத்துறாங்க? நீ பறந்து வரல, நீ பறக்கலை, டிடன்ட் ஃப்ளூ, நாங்கள் உன்னை பட்னி போட்டுருவோம், டு ஸ்டார்வ் ஹிம். நீ பறந்து வந்தால் தான் உனக்கு ஃபுட், நீ பறந்து வரலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, பட்னி போட்டுருவேன்னு பயமுறுத்துவாங்க. நெக்ஸ்ட் இன் லெசன் லேர்னிங் த கேம் நமக்கு சச்சின் டெண்டுல்கரோட பயோகிராஃபிலேருந்து கொடுத்தது. விச் ஸ்கூல் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு கிரிக்கெட்? எந்த ஸ்கூல் வந்து கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க?
சதாஷ்ரம் வித்யா மந்திர், சதாஷ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூல் தான் கிரிக்கெட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் முன்னாடி நியூ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு. தென் அங்கேருந்து அவர் சதாஷ்ரம் வித்யா மந்திருக்கு சேஞ்ச் ஆவார் கிரிக்கெட்காக. விச் கேம் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் லெசன் லேர்னிங் த கேம்? எப்படி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேர்னிங் த கேம்ங்கிறது கிரிக்கெட் அப்படின்னு முந்தானி கொஷினில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது லேர்னிங் கேமில் எந்த கேம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட். இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து நம்ம லட்டு மாதிரி மார்க் வாங்குற கொஷின். ஏன்னா முன்னாடி கொஷினில் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. தென் அவங்க கொடுத்த ஆன்சருக்கே என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் த கேட் பீட்டர், பீட்டருங்கிற கேட் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் இன் த ஏர். அது காற்றுல அங்கும் இங்கும் பறந்து பறந்து ஓடிட்டு இருக்கும். ஏன் அப்படி ஓடுது? பெயின் கில்லரை ஒரு டீஸ்பூன் அது சாப்பிட்ருக்கும். he had a teaspoon of the pain killer. டாம் அப்படிங்கிற பர்சன் கேட்டோட பேர் பீட்டர், ஆனால் மனுஷனோட பேர் டாம். மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டாம் வந்து பீட்டருக்கு ஒரு டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர் கொடுத்துருவாப்புல. அதனால கப்பல் ஆஃப் யார்ட்ஸில் அது அப்படியே பறந்து விளாண்டுருக்கும். வாட் இஸ் சியரிங் சைட்? சசிவி ராமன் படி, சசிவி ராமனோட கூற்றுப்படி சியரிங் சைட் அப்படின்னா அவருக்கு என்ன? இட் இஸ் அ ரெயின் ஃபெட் டேங்க்ஸ் வித் ஃபுல் ஆஃப் வாட்டர். வாட்டர் நிறையா இருக்க ரெயின் ஃபெட் டேங்க் தான் வந்து சியரிங் சைட், கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி சசிவி ராமன் நினைக்கிறாரு. நெக்ஸ்ட், டியூரிங் த லாஸ்ட் இயர் ஆஃப் த வார் ஆப்ரஹாம் லிங்கன் பிகம். கடைசி கட்ட போரில் வந்து ஆப்ரஹாம் லிங்கம் வந்து என்ன ஆயிட்டாரு? அவங்களோட ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் வந்து அவரோட ஜென்யூன் சென்டிமெண்ட், அந்த அட்டாச் ஆயிருக்க ஜென்யூன் சென்டிமெண்ட்டை பார்த்து மக்கள் அவரை என்னன்னு அழைக்கிறாங்க? ஃபாதர் ஆப்ரஹாம். எல்லாருக்கும் ஆப்ரஹாம் வந்து அப்பா அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து அவர் லாஸ்ட் மினிட் ஆஃப் த வாரில் கெயின் பண்ணிடுறாரு. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கை நேரு எந்த பிரிசனில் இருக்கும்போது எழுதினார்? த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வாஸ் ரிட்டன் பை நேரு இன் த பிரிசன் ஆஃப் அகமத் நகர் ஃபோர்ட் பிரிசன். அகமத் நகர் ஃபோர்ட் பிரிசனில் இருக்கும்போது அவர் எழுதியிருப்பார். 97th question. My profession did not fill me with a whole-hearted enthusiasm. என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு முழுமையான ஒரு திருப்தியையும் ஓகே அப்படிங்கிற சந்தோஷத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னவர் நேரு. ஸோ நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த பீரியடில் நமக்கு சொல்லியிருக்காரு, மை ப்ரொஃபஷன் டிட் நாட் ஃபில் மீ வித் அ ஹோல் ஹார்ட்டட் என்தூசியாசம். இந்த கோட் யாரோடது? ஜவஹர்லால் நேருவோடது. 98. According to the doctrine of lapse, the British could take over the kingdom from an Indian ruler. Doctrine of lapse அப்படிங்கிறது வாரிசு இல்லாதவங்களோட ராஜ்யமாக பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறது, அபகரித்து எடுத்துக்கிறது. ஸோ இங்கே நமக்கு வந்து டைடு வித்தவுட் அ நேச்சுரல் ஹேர். நமக்கு வாரிசு இல்லாமல் இருந்தாங்க, அரசியர் வாரிசு இல்லாமல் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி வேற ஒரு அடாப்டட் சன்னை வந்து அந்த ராஜ்யத்தில் உட்கார வைக்க முடியாது, அந்த கிங்டமில் அவங்க பிளேஸ் பண்ண முடியாது. பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கிங்டமை எடுத்துப்பாங்க. மேல் ஹையர் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அதை டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். வென் வாஸ் நெல்சன் மண்டேலா பார்ன்? நெல்சன் மண்டேலா நமக்கு ஜூலை 18, 1918 பிறந்திருப்பார். ஜூலை 18, 1918 பிறந்திருப்பார். மென்ஷன் ஆப்ரஹாம் லிங்கன் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன். ஆப்ரஹாம் லிங்கன் ஃபாதர் ப்ரொஃபஷன் தெரியும் நமக்கு, அவர் ஒரு காப்லராக இருந்திருப்பார். தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, கமெண்ட் ஆல்வேஸ், ஐ வெல்கம் யோர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. செகண்ட் மார்க் டெஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். சில பல தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நான் வந்து 3 பார்ட்டாக பிரித்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் மார்க் டெஸ்ட்லேருந்து இந்த மிஸ்டேக் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.